சொல்றாரு, நான் 2000 வருடங்களுக்கு முன்பாக நான் மாறிவிட்டு தான் இந்த உலகத்திற்கு வந்தேன், உனக்காக மாறிவிட்டேன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவன் இன்றைக்கு பூமிக்கு இறங்கி வந்து விட்டேன். நீதானா செய்த தியாகத்தை பார்த்து உன் மனதின் எண்ணங்களை என்ன பண்ண வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தேவனுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது கவனிங்க, பணத்தை கொண்டு போய் பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்றீங்களோ அப்புறமா ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, இப்ப நிறைய போன் பே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணிருச்சு, அப்படி இருந்த இடத்துல இருந்தே தட்டிடலாம். அதற்கு இப்ப ஈஸியா தட்டுறாங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையை ராத்திரியும் பகலும் எடுத்து இருதயம் என்கிற பேங்க்ல என்ன பண்ணோம், டெபாசிட் பண்ண வேண்டும், விதைக்க வேண்டும். தேவ வார்த்தையை பொருள் வாங்கிட்டு தேவைப்படும் பொழுது எல்லாம் தட்டி விட்டு வராங்க பாத்தீங்களா? அதுபோல தேவை வரும் பொழுது உன் இதயத்தின் நிறைவு எது பேசும்? வாய் பேசும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டூ காஸ்ட்லி. யாரோ எங்கேயோ ஒரு சபைக்கு போய் உட்காந்து இந்த கெட்ட குமரம் உட்காந்து இருந்தா பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை பார்த்து சேர்ந்து நீங்களும் அந்த மாதிரி உடையெல்லாம் மாத்தி பாவம் முத்திர மோதிரத்தவே காணும், ராஜா மாதிரியே தெரியலையே. ட்ரெஸ் பார்த்தா போகும்போது ஆளு ஜோர போனாரு. எந்த சபையில் உட்காந்தாரா தெரியல. வரும்போது எப்படி வராரு? பன்னி சோற்றத்துக்கு வராரு. எங்கே அமருகிறோம், எதை கேட்கிறோம், எது உள்ளே போகிறது? அத சொன்னாரு, உன் ஆவி உன் சொத்தை காட்டில் விலையேற பெற்றது, உன் ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள். கண்டதெல்லாம் கேட்டு உள்ளே இருக்கிற தேவ ஆவியினுடைய மனிதனை என்ன பண்ணாத, கெடுத்து விடாதே. விலையேற பெற்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது எண்ணங்கள் மறுரூபமாகி கொண்டிருக்கும், எண்ணங்கள் மாற்றத்துக்குள்ளாக கடந்து வரும்.